நேர்பட பேசி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது சட்டப்பேரவையில் புயலை கிளப்பி இருக்கிறது விலைவாசி உயர்வு பிரச்சனை. எதிர்க்கட்சிகள் இந்த விலைவாசி உயர்வு குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதில் கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சரும் உறுதியளித்திருக்கிறார். அரசு சார்பாக என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறோம் என்றும் பதிலளித்திருக்கிறார். இந்த 2 புள்ளிகளை மையமாக வச்சு தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். கட்டுக்குள் கொண்டு வரப்படுமா விலைவாசி, இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பொருளாதார ஆலோசகர் திரு சுப்பிரமணியன் அவர்கள் வணக்கம். அரசியல் ஆய்வாளர் திரு பெருமாள்மணி அவர்கள் வணக்கம் பெருமாள்மணி. பொருளாதார நிபுணர் திரு கலையரசன் அவர்கள் வணக்கம் கலையரசன். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் அவர்களும் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஷியாம். ஷியாம், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். ஒரு நாட்டோட உண்மையான பட்ஜெட் அப்படின்றது வீடுகளில் இருக்கிற சமையலறையிலிருந்து தான் தொடங்குது அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு அத்தியாவசிய பொருள்களின் விலை உயர்வு இருக்கு. முதல்ல இந்த பாதிப்பு எப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு சாமானியர்கள் மக்கள் எப்படி இந்த விலைவாசி உயர்வை பார்க்குறாங்க? சாமானிய குடும்பங்களுக்கு பெரிய பாதிப்பு தான். ஆனால் விலைவாசி உயர்வை கட்டுப்பாட்டுக்குள் இந்தியா மாதிரியான பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியில் வைக்க வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு இருக்கு, மாநில அரசுக்கு இருக்கு. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிடணும். மாநில அரசால் என்ன செய்ய முடியும்னா, எத்தனையோ வருட அனுபவத்தில் நான் சொல்கிறேன், விலைவாசியை தொடர்ந்து கண்காணிப்பார்கள். அத்தியாவசிய பொருட்களை ரேஷன் ஷாப்பில் கிடைப்பதற்கான வழியை செய்வார்கள். பதுக்கல் இருந்தால் பதுக்கலை கண்டுபிடிக்க முயற்சிப்பார்கள். நான் ஷார்ட்டேஜ் யுகத்திலேருந்து வந்தவங்க. 1965-67 காலகட்டம். பொருள் கிடைக்காது, பணம் கொடுத்தாலும் பொருள் கிடைக்காது, அதுதான் நிலவரம். பழைய படங்கள்லேயே நீங்கள் பார்க்கலாம். அப்பா இன்ஸ்பெக்டர் வர்றாருன்னு மகன் சொல்லுவா, இந்த அரிசி மூட்டை மேல எல்லாம் சாக்கெடுத்து விரிச்சிருப்பான்னு அப்பா சொல்லுவார். நிறைய படங்களில் நகைச்சுவை காட்சியெல்லாம் வச்சிருப்பாங்க. அப்படிதான் உண்மையான நிலைமை இருந்தது. அப்போ அது அரிசி தட்டுப்பாட்டில் முடிஞ்சது. அன்றைய முதல்வர் பக்தவச்சல் அவர்கள் அரிசி கிடைக்கல, என்ன எலிக்கறி சாப்பிடுவாங்க மக்கள்னு சொல்லி பகடியாச்சு. பெரிய அளவுக்கான பிரச்சனையாக மாறி காங்கிரஸ் ஆட்சி மாற்றத்துக்கு அதுவும் ஒரு காரணமாக அமைந்தது. விலைவாசி உயர்வுங்கிறது அவ்வளவு டேஞ்சரஸ்ங்கிறதுக்காக நான் அதை சுட்டி காட்ட விரும்புகிறேன். அப்படின்னா மாநில அரசு இப்போது சட்டமன்றத்தில் இன்றைய விவாதத்தை பார்க்கும்போது அமைச்சர் 2 பாசிட்டிவ் ஸ்டெப்பை தான் சொல்லியிருக்காரு. அதை நாங்கள் தொடர்ந்து கண்காணிக்கிறோம். வாரம் அந்த பிரைஸ் ரெகுலேஷன் கமிட்டி உட்காருது, தொடர்ந்து கண்காணிக்கிறோம். ரேஷன் ஷாப்ல சில பொருட்கள் கிடைப்பதற்கான வழியை செய்கிறோம். அதாவது அவுட்டர் மார்க்கெட்ல விலைவாசி உயரும் போது நம்ம நியாய விலை கடைகள் மூலமாக கொடுத்து அதை கட்டுப்பாட்டுக்குள் வைப்பது. பெரும்பாலும் பருப்பு வகைகளுக்கு அது பொருந்தும். பல நீண்ட கால திட்டங்கள் நம்மகிட்ட லேக்கிங்காக தான் இருக்குங்க. குறிப்பாக நான் பார்த்து இப்ப எங்க பகுதி தேங்காய் தென்னை விவசாயம், இதுல பாமாயில் நம்ம கொடுக்குறோம். அது ஹெல்த்துக்கு கேடு, இறக்குமதி செலவு. ஆனால் ஓரளவுக்கு சமையல் எண்ணெய் விலையை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கும். நம்ம சுவிட்ச் ஓவர் பண்ண வேண்டியது எதுன்னா, தேங்காய் எண்ணெய் கொடுப்பது ரேஷன் ஷாப்ல. அப்புறம் தேங்காயை ரேஷன் ஷாப் மூலமா கொள்முதல் பண்ணுது. இப்போ கொள்முதல் செய்து கொடுப்பது. இதை வைத்தால் அது விவசாயிக்கு லாபம். உள்ளூர்ல ஒரு எண்ணெய் சந்தையை உருவாக்க முடியும். உள்ளூர் பொருளாதார சுழற்சி சரியா இருக்கும். முற்றிலுமாக பாமாயில் இறக்குமதியை நான் ரத்து பண்ணணும்னு சொல்லலை. ஆனால் சில விஷயங்களை இனோவேட்டிவா பண்ணணும். இந்த இனோவேஷன்ங்கிறது மத்திய அரசாங்கம் கையிலையும் பெரும்பாலும் இருக்கிறது. மாநில அரசாங்கம் சூப்பர்வைசரி அல்லது கண்காணிப்பு இது மட்டும் செய்யலாம். அமைச்சர் சொன்ன அந்த 2 விஷயங்கள் நான் வரவேற்கிறேன். ஒன்று ரேஷன் ஷாப்ல இனிமேல் பொருட்கள் கிடைக்கும்னு அவர் சொல்றாரு. அப்புறம் சாமானிய மக்கள் பாதிப்பு அடைந்திருக்கிறாங்கன்னு அவர் மறைமுகமாகவும் ஒத்துக்கிறாரு. அதாவது எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டும் போது அது இல்லைன்னு அவர் மறுக்கல. நிறைய விஷயங்களை அரசியல் காரணங்களுக்காக மறுப்பார்கள். அப்படி மறுக்கல, ஏன்னா கண்கூடா தெரியுது. ஒரு 1/3 ஆவரேஜ் பிரைஸ் ரைஸ் இருக்கு. அதுல ஷியாம், நீங்க சொன்னது மாதிரி இப்ப யாருக்கும் பெருசா சம்பளம் கூடல. அரிசி, பருப்பு, சர்க்கரை, எண்ணெய் இது கூடியிருக்கு அப்படின்னா நீங்க தினம் அன்றாடம் நீங்க இதை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும்ல. இந்த சிக்கல் பெரிய ஒரு சுமையா இருக்கிறப்ப இது அரசு இந்த பாதிப்பை எப்படி இப்ப நீங்க கண்காணிக்கிறோம், பதுக்களை தடுக்கிறோன்றது வேற, சமையலறைக்கு அது போய் சேரணும், அஃபோர்டபுள் பிரைஸ்ல போகணும்ல, அதை எப்படி கையாள்வாங்கன்னு நினைக்கிறீங்க? பொதுவாக இது ஒரு 7 அல்லது 8 அத்தியாவசிய பொருட்களாக இந்த பட்டியலை சுருக்கி அவற்றை அரசு வெளிமார்க்கெட்ல கொள்முதல் பண்ணி அதை மானிய விலையில ரேஷன் ஷாப்ல விற்பது. இதைத்தான் நம்ம இதுவரைக்கும் செஞ்சுட்டு இருக்கோம். அதைத்தான் இவங்களாலையும் செய்ய முடியுங்க. அதை தாண்டி இவர்களுக்கு வேற வழி இல்லை. நீண்ட கால திட்டங்கள் சில விஷயங்கள் நம்ம செய்யணும். ஆனால் பெரும்பாலும் அதை தவறிட்டு வரோம். இயற்கை நமக்கு கை கொடுக்கலங்கிறது ஒரு உண்மை. இப்ப அரிசி விலை கடுமையா உயர்ந்திருக்குது. ஆனால் நமக்கு இன்னமும் உயர்வுங்கிறது தான் என்னோட ஒரு பார்வை. என்ன காரணம்னா, நம்மளோட உற்பத்தி திறன் குறைஞ்சிருக்கு. பிற மாநிலங்களையும், ஆந்திரா மாதிரியான சுற்றி இருக்கிற மாநிலங்கள்லயும் உற்பத்தி குறைஞ்சிருக்கு. இப்ப இயற்கை கை கொடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். குறிப்பாக சமையலறை சார்ந்த விஷயங்கள்ல இயற்கை கை கொடுத்து தான் ஆக வேண்டும். அப்போ மக்கள் கையில ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, பேனிக் பையிங்குள்ள அவங்க போகக்கூடாது. அது பதுக்கல்ங்கிறது கடைக்காரங்க மட்டும் இல்லைங்க.
மக்களும் வந்து பதுக்குறாங்கிறத நம்ம ஒத்துக்கிடணும். குறைந்தபட்சம் ஒவ்வொரு வீட்லயும் அதிகமான பொருட்கள் இருப்பு வச்சா அது ஓவரால் மார்க்கெட்டை வந்து பாதிக்கும். அப்ப நம்ம அவங்களுக்கும் சில விஷயங்களை மக்களுக்கும் இதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமையும் அரசாங்கத்துக்கு இருக்கு, நம்ம அனைவருக்குமே இருக்கிறது. அப்போ இதுல வந்து நம்ம பிரச்சனை என்ன, வாங்க சக்தி தானே பிரச்சனை. நீங்களே சொன்னீங்க, இப்ப சம்பளத்துக்கு ஏற்றவாறு நம்ம வாழ முடியும் அப்படின்னா யாருக்கும் எந்த பிரச்சனையுமே இருக்காது. 1966 வித்த விலையா இப்ப விற்க முடியும் அப்படியான வாய்ப்பு இல்ல. 66 வாங்கின சம்பளம் எவ்வளவுங்க? நான் விவசாய அதிகாரியா முதல்ல வேலைக்கு சேரும்போது 507 ரூபா மாச சம்பளம். அது வந்து 20 ரூபா வந்து அதுல எஃப்டிஏ வேற, பிக்சட் டிராவலிங் அலவன்ஸ், அது போக மீதி தாங்க சம்பளம். இன்னைக்கு வந்து ஒரு விவசாய அதிகாரிக்கு, அதாவது லோயர் லெவல்ல ஸ்டார்ட் ஆகிற, கிராஜுவேஷன் முடிச்சுட்டு ஸ்டார்ட் ஆகிற விவசாய அதிகாரிக்கு எவ்வளவு சம்பளம் இருக்கும்? பத்திரிகையாளர் நான் வரும்போது 200 ரூபாய் தான் ஒரு ஆர்டிகிளுக்கே, 3 பக்கம் 4 பக்கம் எழுதுனா 200 ரூபா கொடுப்பாங்க. இல்ல, உங்களுக்கு இன்ஃபிளேஷன், சம்பள உயர்வு, நம்ம இந்த இடம்ன்றது திடீர்னு ஒரு உயர்வு இருக்குல்ல. நீங்க 20 ரூபா வாங்கின இடத்துல 60 ரூபாய்க்கு வாங்கணும், 60 ரூபா வாங்கின இடத்துல 120 ரூபான்னு இருக்குல்ல. இப்போ தாய்மார்கள் ஒரு பட்ஜெட் போடுவாங்கல்ல, உங்களுக்கு பட்ஜெட் 4000 ரூபாய் கொடுத்துருக்கிறேன், இதுக்குள்ள இந்த மாசம் மளிகை பொருள் அப்படின்னு வச்சிருக்கிறப்ப அது 7000 8000ன்னு போறப்ப தானே பெரிய சிக்கல், அதுதானே பெரிய சுமையை அழுத்துது. நிச்சயமாக பெரிய சுமைங்க, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. கடந்த 2 அல்லது 3 மாதங்கள்ல அது மிகப்பெரிய அளவுக்கு கூடி இருக்குங்கிறதும் உண்மைதான், அதெல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை. பாசிட்டிவா ஒரு அரசாங்கம் என்ன செய்ய முடியும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். பாசிட்டிவா செய்யக்கூடிய விஷயம் இதாங்க, ஒரு 7 அல்லது 8 பொருட்களை பட்டியலிட்டு வெளி மார்க்கெட்ல பை பண்ணி அதை வந்து ரேஷன் ஷாப்ல குறைந்த விலைக்கு மானிய விலைக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு செய்வது. அதுல ஏதாவது ஒரு வகையில ஒரு வருமான வரம்பு நம்ம பிக்ஸ் பண்ண வேண்டியது வரும். எந்த மாதிரியான கார்டு ஹோல்டருக்கு எப்படி கொடுக்கலாங்கிற ஒரு வருமான வரம்பு பிக்ஸ் பண்ண வேண்டியது வரும். இது வரைக்கும் விலைவாசி உயர்வு பாதிக்கும் போது எல்லா அரசுகளும் கிட்டத்தட்ட அந்த நடவடிக்கையை தான் எடுத்திருக்குது. அமைச்சர்கள் வேணா மாறி இருக்கலாம், அதிகாரிகள் மாறல. அப்ப அதே மெத்தடாலஜியை தான் இவங்க அடாப்ட் பண்ண போறாங்க. பொதுமக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு பாதிப்பு, மாற்றுக்கிறதே கிடையாது. பாதிப்பை சமாளிக்க வேண்டிய கடமை வந்து மாநில அரசுக்கு இருக்கு, மாற்றுக்கிறதே கிடையாது. சமாளிப்போம் என்று அமைச்சர் நம்பிக்கையா சொல்கிறார், அதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டும். பேசலாம். கலையரசன், இதுல 2 விஷயம் இருக்கு. இப்ப ஷியாம் அவர்கள் சொன்ன மாதிரி 3 மாதமாகவே இது பேசு பொருளா இருக்கு, பத்திரிகைகள்ல எழுதி இருக்கிறாங்க. இப்ப அத்தியாவசிய பொருள்களை அரசு தொடர்ந்து நாங்க கண்காணிச்சுட்டு வரோன்றாங்க. ஆனா இன்னும் அதற்கான மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா? ஷியாம் சொன்ன மாதிரி இன்றைக்கு அமைச்சர் வந்து ஒன்றும் அப்படிலாம் நாங்கள் செஞ்சுட்டோம், அதெல்லாம் இல்லைன்னுலாம் சொல்ல, நாங்கள் செய்வோன்ற இடம் இருக்குல்ல, கொஞ்சம் விட்டு பிடிக்கிற இடத்துக்கு அரசு வந்துருச்சா? ஒருவேளை புதிய அரசுன்றதுனால அந்த இடத்த கவனிக்க தவறிட்டாங்களா? அனுமானிக்க கிளியரா பார்க்க முடியும். ஏன்னா அவர்களுக்கு தெரியுது கிளியரா, இது வந்து ஒரு இந்த பிரைஸ் ரைஸ்ன்றது வந்து விலைவாசி உயர்வுன்றது, சம்பளம் அதே லெவலில் இருக்குது. திடீர்னு ஒரு ஷாக்கு, எல்லா ஃபேமிலியிலும் சமையல் அறையிலையும் இது வந்து ஒரு பெரிய ஷாக்கு. அதை எப்படி ஈடுகட்டுறது? அது வந்து மாநில அரசுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது? இது வந்து மாநில அரசு இதை வந்து நீண்ட கால அளவில் தடுக்க முடியுமா, அல்லது கொஞ்சம் இந்த ஷாக்கை மட்டும் அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? அந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா பெரும் அளவில் இது வந்து நீண்ட கால ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷன் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து மத்திய அரசுகிட்ட தான் இருக்குது. இப்போ நீங்கள் சுகர் கேன் இன்னைக்கு வந்து சக்கரை விலை கூடி இருக்கு, அது ஒரு பெரிய டீ கடையில் கூட ஏற்றிட்டாங்க விலையெல்லாம். ஆமாம், அதுக்கு மெயின் காரணம் சொல்கிறது சக்கரை விலை கூடி இருக்கு, ஆல்மோஸ்ட் 20-30% மேலே கூடி இருக்கு. இதுக்கு காரணமாக பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே சர்க்கரையுடைய ப்ரொடக்ஷன் வந்து குறைஞ்சிருக்கு இந்த வருஷம். இந்த குறிப்பாக அதுக்கு காரணம் வந்து இன்டர்நேஷ்னல் காரணங்களுக்கு டொமஸ்டிக், நேஷனல் லெவலில் ஒரு காரணம் இருக்குது. அது வந்து மத்திய அரசு தான் அதுக்கான எம்எஸ்பி, அது சம்பந்தமான விஷயங்கள், அதுக்கான ப்ரெடிக்ஷன், அதுக்கான ஃபோர்காஸ்டிங் பண்ணுறது அவங்க பண்ணணும். ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும்? ஒரு மாநில அரசுக்கு என்ன இருக்கு? டிஸ்ட்ரிபியூஷன் தான் மேக்ஸிமம். ஆனால் அதில் நமக்கு வந்து ஒரு நெடிய வரலாறு இருக்கு இதில், அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அது ஏன் நம்ம வந்து அப்படி விட்டுற முடியாது? தமிழ்நாடு அரசுக்கு வந்து ஒரு நீண்ட வரலாறு இருக்கு. இந்த மாதிரி ஒரு விலைவாசி உயர்வு இந்திய அளவில் வந்தாலும் கூட தமிழ்நாடு அது ஓரளவுக்கு ஒரு ஒரு அதை வந்து ஒரு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு. ஒரு அது வரலாற்று ரீதியாக பார்க்க முடியும். அதுக்கு முக்கிய காரணம் வந்து நம்மகிட்ட இருக்க ரேஷன் கார்டுடைய டிஸ்ட்ரிபியூஷன். இந்தியாவிலே ஒரு 1500 கடைகள், அது வந்து ஒரு சிவில் சர்வீஸ் சப்ளை கார்பரேஷன் வழியாக எல்லா கிராமங்களுக்கும் ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரக்சர் நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம். அந்த இன்ஸ்டிடியூஷன் ஸ்ட்ரக்சர் வழியாக ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி ஷாக்கு 2007 இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது, கலைஞர் ஆட்சியில் அது வந்தது. அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பொருட்களை வந்து அதே ரேஷன் கடையில் கொடுத்து அது குறைந்த விலையில் சப்ளை பண்ணாங்க. ஸோ இதனால என்ன, இது வந்து லாங் டேர்ம் சொல்யூஷன். இது வந்து குறைந்தபட்சம் ஒரு அந்த ஷாக்கை வந்து அப்சர்வ் பண்ணும். ஒரு மார்க்கெட்டுடைய ஓப்பன் மார்க்கெட்டுடைய ப்ரைஸையும் வந்து விலையும் வந்து கொஞ்சம் இது தடுக்கும். ஆனால் பெரிய அளவில் நம்ம வந்து இதுக்கு பர்மனன்ட் சொல்யூஷன் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் பல விஷயங்கள். நீங்கள் சொல்றதுல கலையரசன், இப்போ ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்திலே இந்த காய்கறி விலை உயர்வு அப்படின்னு நாங்களே வந்து அரசே வந்து காய்கறி கொடுக்குறோம் அப்படின்றது அங்கங்கே இருந்தது. ஆனால் அது எத்தனை நபர்களை போய் சென்றடையுதுன்னா குறைவான
அளவுல தான். அதில் நீங்கள் இதை வந்து ரெண்டாக பார்க்கலாம். ஒன்று வந்து பெரிஷபிள் குட்ஸ், அதாவது நீங்கள் பருப்பு வகைகள், அரிசி, சுகர், இது சர்க்கரை, மற்ற விஷயங்கள் எல்லாம் பெரிஷபிள் குட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஓரளவுக்கு இது ரேஷன் கடை வழியாக நம்ம கொடுக்க முடியும். இப்போ நீங்கள் பாம் ஆயில் இருக்குது, பாம் ஆயில் வந்து 1 லிட்டரா இருக்கிறத 1.5 லிட்டரா கொடுங்க. சக்கரை 1 கிலோ கொடுக்குறோம், அதை வந்து நீங்க அரசே கொள்முதல் பண்ணி முடியும். அது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு மெஷரா, அது வந்து பர்மனண்டா ஆக்காம ஷார்ட் டேர்ம் மெஷரா, ஒரு தொகுப்பா, ஒரு சிறப்பு பொது விநியோகம், ஸ்பெஷல் பிடிஎஸ் அப்படின்ற அடிப்படையில் அது பண்ணலாம். இந்த காய்கறி விஷயங்கள்ல வந்து இது வந்து ஒரு சப்ளை டிமாண்ட் மட்டும் பிரச்சனை. இன்டர்மீடியரிஸ் நிறைய இருந்தாங்க. முன்னாடி இருந்தது உழவர் சந்தைன்னு வச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி ஜெயலலிதா டைம்ல இருந்தப்போ அது வந்து ஒரு இன்டர்மீடியரிஸ், அதாவது பதுக்கல்கள் நிறைய இருக்கிற இடத்துல நீங்க அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உருவாக்கலாம். ஆனா இப்போதைக்கு இதை எடுத்து தடுக்க முடியும்னா ஒரு இதுக்கு காரணங்கள் என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம், இது எப்படி நம்ம தடுக்க முடியும்னு புரிஞ்சுக்கலாம். 3 காரணங்களை என்னால் சொல்ல முடியும் இந்த பிரைஸ், இந்த விலைவாசி இருந்தது. ஒன்று இன்டர்நேஷனல் இது நம்ம வார் சிச்சுவேஷன், அதுக்கு குறிப்பாக இந்த பாம் ஆயில் அது சம்பந்தமானது. பிள்ளைக்கு சிலிண்டரும் ஒரு காஸ்கேடிங் எஃபெக்ட் இருக்குது ஃபியூல் வழியாக. இன்னொன்று சப்ளை, டொமஸ்டிக் சப்ளைவே வந்து பல மாநிலங்களில் குறைஞ்சிருக்கு. அரிசியும் சரி, சுகர் கேன், குறிப்பாக சர்க்கரை வந்து டெஃபினட்டாக குறைஞ்சிருக்கு, ரொம்பவே குறைஞ்சிருக்கு. 3வது வந்து நம்ம பயன்படுத்துகிற குடும்பங்களில் பயன்படுத்துகிற பொருட்களுடைய டிமாண்ட் வந்து மாறி இருக்கு. ஸோ அது ஒரு காரணம். இந்த 3 காரணங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது தடுக்கிறதுக்கு? பெரிய அளவில் இல்லைன்னு என்னால் சொல்ல முடியும். ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த ஷாக்கை அப்சர்வ் பண்ணலாம். அது வந்து இந்த நியாய விலை கடையா, இது ரேஷன் கடை வழியா கொள்முதல் செஞ்சு கொஞ்சம் அளவுகளை கூட கொடுக்கலாம், மலிவான கொஞ்சம் சிறப்பு. இதுக்குன்னு ஒரு பேக்கேஜை நம்ம உருவாக்க முடியும். ஷார்ட் டர்ம் சொல்யூஷன். இது வந்து பர்மனண்டான சொல்யூஷன் கிடையாது, ஷார்ட் டர்ம் சொல்யூஷன். இது ஒரு திடீர்னு பெட்ரோல் டீசல் விலை உயர்வு சர்வதேச சந்தையில் இதற்கு முன்பு மாறும் சூழல்னு இப்ப இன்னொன்னைக்கு இப்போ எல்னினோ எஃபெக்ட் இருக்கு. இப்ப ஷியாம் அவர்கள் சொன்ன மாதிரி இன்னும் அரிசி தட்டுப்பாடு தீவிரமா மாறுமா? இன்னும் இப்போ வட மாநிலங்கள் என்ன நடந்திருக்கு, இதனோட தூரம் எவ்வளவு இன்னும் நம்ம கடக்கணும்ன்ற சிக்கல் இருக்குல்ல. அப்ப இன்னும் கூடுதலான திட்டமிடல். அதாவது 2 விஷயம் புரிஞ்சு. ஒன்று வந்து குளோபல் இந்த வார், அது சம்பந்தமான சர்வதேச சந்தையில் வர பிரச்சனைகள். அது வந்து இப்போ உக்ரைன் வார் நடந்தது ஏற்கனவே பிரச்சனை, இப்போ இது ஈரான். அது இதை தாண்டி கிளைமேட் சேஞ்ச், நீங்க சொன்ன எல்னினோன்றது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. எல்லா நாடுகள்லையும் இருக்குது இந்த பிரச்சனைகள். வந்து இப்போ பிரேசில்ல இந்த பிரச்சனை இருக்கு. ஸோ இப்போ இங்கேயும் வந்து இந்த கிளைமேட் ரிசைலன்ஸ் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க, விதைகள். அதை எப்படி தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இப்போ தொடர்ச்சியாக இது வந்து நீங்கள் எல்னினோ சொல்றீங்க, அடுத்து ஃப்ளட் வரலாம், அதுக்கு அடுத்து இன்னொரு வறட்சி வரலாம், தொடர்ச்சியாக அது வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு முயற்சி எடுக்கிறது வந்து ஒரு நீண்ட கால அரசுடைய கொள்கை முடிவாக இருக்க முடியும். அதுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ரோல் வந்து எவ்வளவு இருக்குன்னு நமக்கு அதை நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் மத்திய அரசுக்கு அதிக பொறுப்பு இருக்குன்னு நம்ம அதில் சொல்ல முடியும். ஆனால் இந்த சிச்சுவேஷன் வந்து தொடரும். இது நம்ம வந்து ஆன்டிசிபேட் பண்ணி, அரசும் இதை ஆன்டிசிபேட் பண்ணி இதுக்கான முயற்சிகளை எடுத்து நம்ம என்ன பண்ணணும். குறிப்பாக அந்த கிளைமேட் ரிசைலன்ஸ் சீடுன்னு சொல்லுவாங்க, அதாவது கிளைமேட் வித்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு நம்முடைய விதைகள் வந்து எல்லா கமோடிட்டிஸ்லையும் அது நம்ம பண்ணோம்னா ஓரளவுக்கு நம்ம இதை வந்து தவிர்க்கலாம். பெருமாள் மணி, இப்போ வெங்காயம் அரசியலையே மாற்றி போட்டு முடிவுகளையே மாற்றின விஷயம்ன்றது. இப்போ ரேஷன் கடை பொருள்கள், இப்போ ஷியாம் அவர்கள் சொன்ன மாதிரி எம்ஜிஆர் காலமாக அதுக்கு முன்பு காங்கிரஸ் பீரியட்லேயே அரிசின்றது வந்து அது உயர்தர அது ஒரு பொருளாக இருந்து இன்னைக்கு அது சாமானியர்கள் புழக்கத்துக்கெல்லாம் வந்தது. ஒரு அரசு ரொம்ப கவனமாக கவனிக்கணும். அத்தியாவசிய பொருள்கள்லாம் ஏறிடக்கூடாது. நீங்கள் என்னதான் பிராண்டிங் பண்ணி என்ன விளம்பரம் செஞ்சாலும் சாமானியர்களுக்கு தெரிஞ்சிடும், அதை யாரும் மறுக்க முடியாது. புதிய அரசு வந்திருக்கு. கலையரசன் ஷியாம் அவர்கள் சொன்ன மாதிரி பெரும்பான்மையான பொறுப்புகள் மத்திய அரசு கிட்ட தான் இருக்கு. அதுக்காக கை காமிச்சிட்டும் ஒரு அரசு இருந்துரும். இந்த சூழலை எப்படி முதல்ல இந்த அரசு எப்படி கையாளுதுன்னு நினைக்கிறீங்க, எப்படி பார்க்குறீங்க? திராவிட அரசியலுக்கும் அரிசிக்குமே நெருங்கிய தொடர்பு இருக்கு. ஒரு படி நிச்சயம் 3 படி லட்சியம்னு சொல்லி தான் நம்ம வந்து திராவிட பேரரசு தமிழ்நாட்டில் வந்து நிலை பெற்றது. அதே போல் ஒரு காலகட்டம் வரைக்கும் முன்னேற்ற கழக அரசுகளில் இந்த உணவுத்துறை அமைச்சராக இருக்கிறவர் 5 வருஷத்தை முடிப்பாரா அப்படிங்கிறதே ஒரு சந்தேகமாக இருக்கும். எப்போ வேணால் அவர் தான் முதல்ல கேபினெட்லேருந்து வெளியே போகிற ஆளாக இருப்பார். அப்போ என்னென்னா இந்த அரசு வந்தப்போ இந்த அரசுக்கு ஒரு அதீத கவனம் இருந்தது, உணவுப் பொருள் கொடுக்கறதுல ரொம்ப கவனமாக இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு வந்து இன்றைக்கி உணவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நிதி இலாக்கா கொடுக்கப்படும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஏன்னா அவர் வந்து ஐயா விஜய் அவர்களுடைய நண்பர்கள் வட்டத்தில் இருக்கவர். அப்போ அந்த அடிப்படையில் அவர் கல்வியார் ரீதியாகவும் அந்த பட்டியலில் அப்படிதான் ஆமாம் அந்த பின்புலம் கொண்டவருங்கிறதுனால. ஆனால் அவருக்கு உணவுத்துறையை கொடுத்ததன் மூலம் அரசுக்கு வந்து ஒரு பெரிய கவனம் இருந்தது. நம்ம ரொம்ப தரமான உணவுப் பொருட்களை நம்ம கொடுத்துடணும் அப்படிங்கிற கவனம் இருந்தது. அதே போல் அவரே கூட வந்து சில ரேஷன் கடைகளுக்கெல்லாம் போய் அரிசி கொடுக்குறப்பெல்லாம் கூட
முதல்வரே என்ன சொன்னாங்கன்னா சன்னரக அரிசி நல்ல தரமான அரிசியாக கொடுக்கணும். ஈவன் 2-3 நாட்களுக்கு முன்னால் கூட அரிசி பற்றிய ஒரு விவாதம் வந்து சட்டப்பேரவைக்கு உள்ளே நடந்தது. ஆதவ அர்ஜுனா சொல்ல திரு KN நேரு அப்படிலாம் கொடுக்க முடியாதுங்க, அது விளைவிக்க முடியாது, சிக்கல், நீங்க நினைக்கிற மாதிரி அது நடக்காதுன்னு பேசினாங்க. அந்த மாதிரி இருந்தது. ஆனால் என்னன்னா ஒரு பாப்புலர் லீடர் வரும்போது, ரொம்ப மக்கள் மத்தியில் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு லீடர் வரும்போது உணவுப் பொருளை தரமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது அது ரெண்டும் ஒன்னோட ஒன்று. அந்த பாப்புலாரிட்டியும் இந்த உணவுப் பொருளை தரமாக கொடுக்கறது அப்படிங்கிறதும் ஒன்னோட ஒன்று நெருங்கினது. நீங்கள் சுட்டி காட்டினது போல இந்த உணவுப் பொருளோட விலை உயருது அப்படின்னா யாருமே இது வந்து மத்திய அரசு காரணம்னோ இல்லை சர்வதேச காரணிகளையோ யாருமே பார்க்க மாட்டாங்க. தம்பி விஜயோட ஆட்சியில் இப்படி இருக்கு, நம்ம பிள்ளை விஜயோட ஆட்சியில் இப்படி இருக்கு அப்படின்னா அவங்க கண்டிப்பாக நினைப்பாங்க. அப்போ அந்த கவனம் வந்து அரசுக்கு இருக்கு. அதனால தான் இன்னைக்கு கூட இந்த கவனஈர்ப்பு தீர்மானத்திலேயே கூட கவனஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தவங்களே கூட என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதற்கு முன்னால இது போல விலையேற்றங்கள் வந்திருக்கு, அப்படி வந்த பொழுது நாங்க என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லி தான் இந்த மாதிரி நீங்க வந்து நாங்க அஇஅதிமுக என்ன சொன்னாங்கன்னா, நாங்க ஒரு 100 கோடி கூட்டுறவுத்துறை கிட்ட கொடுத்து அதன் மூலம் வந்து பொருட்களை வந்து நாங்க வந்து பண்ணோம் அப்படின்னு சொல்றது ஒன்று. இன்னொன்று வந்து அதே மாதிரி எதிர்க்கட்சி தலைவருமே சொன்னார், நாங்கள் இது போன்ற விலையேற்றம் வந்த பொழுது நாங்களும் சமாளித்தோம். அவங்க பொது விநியோக திட்டம் கலைஞர் ஆட்சியில் வந்து பொது விநியோக திட்டத்தில் கொண்டு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் நடந்தது. இன்னைக்கு அமைச்சர் சொல்லும் போதுமே என்ன சொல்றாருன்னா, பசுமை கடைகள் மூலம் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்று நடந்தது, அதை அவங்க வந்து நல்லா தான் பண்ணாங்க கடந்த அரசில், அதையும் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த உணவுப் பொருள் எவ்வளோ முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவில் ஒரு IAS ஆஃபீஸர் அந்த உணவுப் பொருட்களோட தரம் அந்த துறைக்கு வந்த பிறகு அவர் இன்றைக்கு வட இந்தியா முழுக்க பெரிய அளவில் வந்து ரொம்ப இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற அதிகாரிகளில் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு அதிகாரியாக இருக்கார். அப்போது உணவுப் பொருட்கள் மேலே இந்த அரசுக்கு இருக்கிற கவனத்துக்கு இன்றைக்கு அவர் சொல்லுவதைப் போல ஒரு தற்காலிக தீர்வை நோக்கி அரசு போகுது. ஆனால் அதை தாண்டி இந்த அரசுக்கு ரேஷனில் நல்ல பொருட்களை தரமான பொருட்களை கொடுத்துடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இந்த அரசுக்கு தீவிரமாக இருக்கு. அதோட வெளிப்பாடு தான் இதற்கு முன்னால நடந்த விவாதங்களில் இந்த அரசு ரொம்ப தெளிவாக தன்னோட நிலைப்பாட்டை எடுத்து வைத்தது. அப்போ இது வந்து ரொம்ப டெம்பரவரியான ஒரு ரீசன் தான். ஏன்னா இது வந்து மத்திய அரசு இப்போ ஆரம்பத்தில் அவங்க ஒன்று சொன்னாங்க இல்லைங்களா, மத்திய அரசோட நாங்கள் தேவையான அளவுக்கு ஒரு ஒத்துழைப்பை நல்குவோம் அப்படின்னு சொன்னது. இது போன்ற இடங்கள் வருகிற பொழுது நாம் அவங்களோட ரொம்ப முரண்பட்டு இருக்கக்கூடாது, நிர்வாக ரீதியான ஒரு ஒத்துழைப்பை நாங்கள் கொடுப்போன்னு முன்னமே இந்த அரசு ஒரு முறை சொல்லியிருக்கு. அப்போ அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது போன்ற சிக்கல்கள் எதிர்பாராத சிக்கல்கள் வருகிற பொழுது, ஏன்னா சர்க்கரையை எடுத்துக்கோங்க, சர்க்கரை அதிகமாக விளைகிற கரும்பு அதிகமாக விளைகிற மாநிலமே வந்து மகாராஷ்டிரா தான். அந்த மகாராஷ்டிராலேயே இன்றைக்கு சர்க்கரையினுடைய விலை வந்து உயர்ந்திருக்கு. அப்புறம் அரசு வந்து ஒரு சில உணவுப் பொருட்களை வந்து இறக்குமதியை தடை பண்ணுவாங்க, ஏற்றுமதியை தடை பண்ணுவாங்க, அல்லது இறக்குமதியை திரும்ப ஊக்குவிப்பாங்க, ஏற்றுமதியை ஊக்குவிப்பாங்க. அது வந்து இங்கே இருக்கிற அந்த விலையை கட்டுப்படுத்துவதை பொறுத்து அந்த பேலன்ஸை வந்து அவங்க பண்ணுவாங்க. அப்போ அரசு வந்து இப்போ வந்து சர்க்கரை இறக்குமதிக்கெல்லாம் வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க, மத்திய அரசு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த விஷயத்தில் மத்திய அரசும் இதில் ஒரு கவனமாக இருக்கு, மாநில அரசும் ஒரு கவனமாக இருக்கு. அப்போ எவ்வளவு சீக்கிரமாக இந்த விலையை கட்டுப்படுத்த முடியுமோ அதை கட்டுப்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் தரமான பொருட்களை வந்து ரேஷனில் தொடர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிற முயற்சிகளையும் இந்த அரசு தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கு. இப்போ அரிசியை வந்து அரவைக்கு கொண்டு போறதுல அந்த கால இடைவேளை பற்றி கூட அரசு வந்து சட்டமன்றத்தில் பேசியிருக்கு. அதை நம்ம வேகப்படுத்துறதுனால என்ன ஆகுது, அந்த அரிசியினுடைய தன்மை ரொம்ப வேகமாக கொண்டு வந்தோம்னா அந்த அரிசியினுடைய தன்மை என்னவா இருக்கு. அப்போ ரேஷனில் கொடுக்கப்படுகிற அரிசியினுடைய தன்மையவே மாற்றி ரொம்ப நல்ல ரக அரிசியை வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல இந்த அரசு வந்து ரொம்ப கவனமாக இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு மட்டுமேயான ஒரு காரணி இல்லை, இந்த காரணி இன்னைக்கு அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரணி. அப்போ இந்த அரசு பொறுப்பேற்று மிக குறுகிய காலம் வந்திருக்கு. இப்போ எந்த ஒரு புது அரசு வந்தாலும் இந்த பொருளாதார காரணிகளில் ஒரு மாற்றம் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில அரசுகள் வருகிற போது சொல்லுவாங்க பணப்புழக்கமே இல்லைங்க அப்படின்வாங்க. சில அரசுகள் வரும்போது பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் ரொம்ப நல்லா போகுது, இப்போ ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்படி இருக்கு அப்படின்னு. அப்போ அந்த சந்தை பொருளாதாரம் தன்னை தகவமைத்து கொள்ள ஒரு புது அரசு வந்திருக்கு. அதற்கு பிறகு அந்த சந்தை பொருளாதாரம் அந்த அரசினுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்றாற் போல தன்னை தகவமைத்துக் கொள்றதுக்கும் ஒரு டைம் தேவை. நீங்க சொல்ற மாதிரி நீங்க தரமான பொருள்களை கொடுப்போம் ரேஷன் கடைகள்ன்றது இலக்கா கூட இருக்கலாம்.
ஆனால் இடையில் வருகிற விலைவாசி உயர்வு இருக்குல்ல, அது நீங்கள் தரமான பொருள் கூட அது இருந்துட்டு போட்டுப்பா, இது நான் வாங்கிட்டு இருந்தது என்னால் வாங்க முடியல. இப்போ நம்ம புதிய தலைமுறையிலே தேர்தல் நேரத்தில் பெண் அரசியல்னு ஒரு நிகழ்ச்சி செஞ்சோம். பெண்கள் அரசியல் பேசுறது, அவங்க ஒரு முட்டையை ரொம்ப ஏக்கமாக பார்க்கிற ஒன்று இருக்குல்ல, குழந்தை கேட்டு என்னால் அசைவம் வாங்கி கொடுக்க முடியலன்றது இருக்குல்ல, அது டைரக்டா போய் ஹிட் பண்ணும். அப்போ ஒரு அரசு உடனடியா என்ன செய்ய போகுதுன்ற ஒரு கேள்வி இருக்கு. அதுதான் இப்போ நீங்க அதுவும் நீங்க வந்து ஒரு பாப்புலர் லீடர், ஒரு மாஸ் லீடர் வந்து முதல்வராக அமர்கிற பொழுது, அதுவும் இந்த தேர்தலுக்கு முன்னாடி இருந்து நம்ம இன்னைக்கு ஒரு பெரிய மாஸ் லீடரா அவர் வந்து உட்காருகிற பொழுது, மற்ற அரசுகளுக்கு உள்ளதை விட இது சவால் நிறைந்த ஒன்றாகத்தான் நிச்சயமா இந்த அரசு எடுத்துக்குது. அப்ப இந்த அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூட்டுறவு விற்பனை நிலையங்கள் மூலம், பசுமை விலை கடைகள் மூலம் நாங்க வந்து அத்தியாவசிய பொருட்கள் குறைந்த விலைக்கு எவ்வளவு வேகமா எவ்வளவு விரைவாக நாங்க கொடுப்பதற்கு முயற்சி செய்யறோமோ அப்படிங்கறத இன்னைக்கு பேரவைக்குள்ளேயே அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. அந்த வகையில இவங்க வந்து டெம்பரவரி மெஷர்ஸ் எடுக்கிறாங்க. அதே நேரம் பெர்மனண்டா இதுக்கான தீர்வுகளுக்காக மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுறது, ஏனைய இப்ப மத்திய அரசினுடைய அந்த இடம் கூட நம்ம அடுத்த சுற்றுல பேசலாம்னு நினைக்கிறேன். இதுல மத்திய அரசு என்ன செய்யும்ன்றது, நம்ம மாநில அரசு அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு சுருங்கிய அளவுல பேசுற அரசியலா கூட இருக்கும். மத்திய அரசு உண்மையில என்ன கான்ட்ரிபியூட் பண்ணணும்ன்றதை நம்ம அடுத்ததுல கூட நான் பேசலாம்னு நினைக்கிறேன். சுப்பிரமணியன், நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த முதல்ல மாநில அரசு இதை எப்படி கையாளுறதா நீங்க பயப்படுறீங்க? மாநில அரசு இதை கண்காணிக்க தவறிட்டாங்களோன்னு எனக்கு ஒரு அச்சமாக இருக்கு. ஏன்னா அமைச்சர்கள் புதிதாக இருக்கலாம், 3 மாதங்கள்ல இருக்கு, 4 மாதங்கள் ஆயிருக்கு சொல்லலாம். ஆனால் அதிகாரிகள் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கொடுக்கணும். என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சர்கள் முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அதிகாரிகள் வந்து தொன்று தொட்டு இருக்கிறவங்க, அவங்க இந்த திமுக அரசாங்கம், தவேக அரசாங்கம், அதிமுக அரசாங்கம் எல்லாம் பார்த்துருக்குறாங்க. ஸோ அவர்கள் வந்து முன்கூட்டியே கணித்து சொல்லியிருந்தா இன்றைக்கி வந்து அவர் வந்து வெறும்னா வந்து நாங்கள் கண்காணிக்கிறோம், ஒரு கமிட்டி போட்டிருக்கிறோம், முதலமைச்சர்கிட்ட பேசுகிறோம் அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. இல்லைங்க நாங்கள் இதை கண்டுபிடிச்சிட்டோம், இதை வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் வரைக்கும் ஏன் விட்டாங்க? அதுதான் என்னோட கேள்வி. அது வந்திருக்க வேண்டாம். கவன ஈர்ப்பு தீர்மானன்றது வந்து எதிர்க்கட்சிகள் பார்த்து உங்கள்கிட்ட கொண்டு வராங்க, அது வேண்டாமே. உங்களுக்கு அதிகாரிகள் இருக்கிறாங்க, உங்களுக்கு வந்து மாதம் மாதம் நீங்கள் ரிவ்யூ மீட்டிங் போடுறீங்க, அதில் ஏதாவது கண்டுபிடிச்சி அதில் நம்ம வந்து முன்கூட்டியே இது மாதிரி இந்த ப்ரைஸ் ரைஸ் ஆக போகிறதுங்க, இதுக்கு இந்த தக்க நடவடிக்கை எடுத்துருக்கோம். எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ 10 ப்ராடக்ட்டில் ஏதோ 2 ப்ராடக்ட் நாங்கள் எடுத்துட்டோம், மீதி இருக்கிற 8 ப்ராடக்ட்டுக்கு வந்து இது பிரச்சனைகள் இருக்குது. ஸோ வெளிநாட்டுகளிலிருந்து வருகின்ற போக்குவரத்து தடைபட்டு இருக்குது. சுகரை பற்றி நம்ம பேசணும். சுகர் வந்து என்டையர் இந்தியாவில் 350 லட்சம் மெட்ரிக் டன் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறது வந்து 330 கிட்ட வந்துடுது. 10% கீழே குறைஞ்சி வந்துடுது. கிட்டத்தட்ட அந்த ரெயின் இஷ்யூனால தான் மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா அதுதான் முதன்மை மாநிலம், அங்கேயே சர்க்கரை இல்லைங்க. அதாவது சர்க்கரை இல்லைன்னா அங்கேயே விலை ஏறிடுது, டிமாண்டு நிறைய இருக்குது, சப்ளை கம்மியாக இருக்குது. பிரேசிலில் ப்ரொடக்ஷன் இல்லை. இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் சுகர் ப்ரொடியூசிங் கண்ட்ரி. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அரசியல் என்ன பேசுகிறாங்கன்னா E20க்காக எத்தனாலுக்காக வந்து கரும்பு வந்து மாற்றப்பட்டு விட்டது அதனாலன்றாங்க. மத்திய அரசாங்கம் கிளியராக சொல்லியிருக்கிறாங்க, இது வந்து போன வருஷத்தை காட்டிலும் எத்தனாலுக்காக சுகர் கேன் வந்து க்ரஷ் பண்ணப்பட்டது கம்மியாக இருக்குதுங்க. ஸோ வந்து எத்தனால் மூலமாக இது எத்தனாலை ப்ரொடியூஸ் பண்ணுறதே வந்து மற்ற உணவு தானியங்கள் மூலமாக, மெய்ஸு அது மாதிரியான தானியங்கள் மூலமாக தானே தவிர சுகர் கேன் மூலமாக இல்லை. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் வந்து இன்னும் கடுமையாக போகிறது. ஒருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா மழை வெள்ளம் நிறைய வரப்போகுதுன்றாங்க, இன்னொரு ஆராய்ச்சியில் என்னென்னு சொல்கிறாங்கன்னா வறட்சி வரப்போகுதுன்றாங்க, எக்ஸ்ட்ரீம் வரப்போகுதுன்றாங்க. நம்ம என்றைக்குமே தமிழகத்தில் பார்த்துருக்கோம், தக்காளி வந்து நிறைய விலை வச்சுருப்பாங்க, விலையே கிடைக்காது, இல்லை தக்காளி வந்து தட்டுப்பாடாக போயிடும், வெங்காயம் தட்டுப்பாடாக போயிடும். ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த மாதிரி கோல்ட் ஸ்டோரேஜ் கட்டி, அதுதான் வந்து அரசாங்கத்து மக்கள் எதிர்பார்க்கறது, இந்த விவசாயிகள் எதிர்பார்க்கறது என்னென்னா நல்ல ஒரு ஸ்டோரேஜை கட்டி அதன் மூலமாக வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸை கொடுக்கறதுக்கு. இப்போ தக்காளியை நீங்கள் ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது, அதை ஜூஸாக கன்வெர்ட் பண்ணுறது, சூப்பாக கன்வெர்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான திட்டங்களை வந்து விவசாயிகளுக்கு நீங்கள் சொல்கிறதுல இப்போ லாங் டேர்மாக இது வந்து ஷார்ட் டேர்மாக இன்னைக்கு பெரிய இன்னைக்கு அதான் நீங்கள் சொன்னதில் கவனிக்க. ஏன்னா இந்த இஷ்யூ வந்து 3 மாதங்களாகவே பேசப்படுற விஷயம்தான், கவனம் இல்லைன்ற மிஸ் பண்ணிட்டாங்க. அதாவது நான் ஒரு இல்ல சார் அகில இந்திய தாண்டி இப்போ சிலதெல்லாம் பார்த்துக்கோங்க. சுகருக்கு வந்து சுகர் வந்து இன்டர்நேஷனல் சொல்லிக்கலாம், பட் என்ன சொல்றாங்கன்னா அரிசி தென்னிந்தியா முழுக்க அதே கரெக்டுங்க. அதான் அரிசி வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் முன்கூட்டியே கவனிச்சிருக்கலான்றது ஒரு இது. அது தவிர இது பருப்பு பாருங்க, பருப்பு வகைகள் எல்லாமே வந்து அண்டை மாநிலங்களில் வருதுன்னா கூட நமக்கு தடைபட்டு போகும்போது அதிகாரிகள் முன்னெச்சரிக்கையாக சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்குமே. ஏன்னா இது எவ்வளோ எல்லா வருஷம் எல்லா அரசாங்கத்தையும் தான் வரும். இப்போ வந்து திமுக அரசாங்கத்தில் இங்கே மழை வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு முன்னாடி நிறைய வந்து தட்டுப்பாடு இருக்கும்.
மழை வந்தால் நல்ல விளைச்சல் வரும், அது அப்புறம் பாதுகாக்க மாட்டோம், அதுக்கப்புறம் வந்து அழிஞ்சு போகும். டிமாண்ட் வந்து கம்மியாக இருக்கும், சப்ளை ஜாஸ்தியாக இருக்கும், அந்த விலையே குறைஞ்சி போயிடும். ரோட்லலாம் நம்ம வந்து அழிச்சு பார்த்துருக்கோம். தக்காளியாக இருக்கட்டும், கத்திரிக்காய் இருக்கட்டும், பொருளாக தான் இப்போ மாற்றிடுறோம்ல. அப்படி எதுவும் மாற்றல. இல்லை நீங்க சொல்றது ரொம்ப பழைய போன வருஷம் சொல்றேங்க. நான் போன வருஷம் பெருமாள்மணி இப்ப சுப்பிரமணியன் நான் சொல்றது வந்து அமைச்சர் சொல்றாங்க நாங்க கண்காணிக்க கமிட்டி போட்டிருக்கோம், நாங்க நடவடிக்கை எடுப்போம்னு. இதை ஏன் முன்கூட்டியே யூகித்து நீங்க ரேஷன் கடையில் இப்போ நீங்க என்னென்னலாம் செய்யணும்னு சொல்றீங்க, ரேஷன் கடையில் நாங்க கொடுக்கணும், அண்டை மாநிலத்தில் வாங்கி குறைந்த, இதை ஏன் இப்ப இன்னும் உங்களுக்கு டைம் இருந்ததே முன்கூட்டியே செஞ்சிருக்கலாமே அதிகாரிகள் சொல்லியிருக்கலாமே. சந்தையை போய் அரசு அவ்வளவு சீக்கிரம் டிஸ்டர்ப் பண்ணாதுங்க. இல்ல ஐயா அந்த ஃபேக்டரை விட்டுறாரு. டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நான் அதிகாரிகள் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவர்கள் வந்து ஐயா நமக்கு வந்து மாதம் 10 லட்சம் டன் வருது, இல்லை 5 லட்சம் டன் வருவது வந்து குறைஞ்சு கொண்டு இருக்கிறது. அப்போ என்னன்னா ஆர்டிஃபிஷியலாக உங்களுக்கு வந்து டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும். டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து சப்ளை டிமாண்ட் மேட்ச் ஆகாத போது உங்களுக்கு வந்து பிரைஸ் மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருக்கலாமேன்றதான் நம்மளோட கருத்து. இல்லை அது அப்படி எந்த பொருளுக்குமே இதில் இல்லையே. இது இப்போ விலை உயர்வுல நீங்க பதுக்கிற மாதிரியான விஷயங்கள் மிளகா வந்து 360 ரூபா கிலோ ஏறி இருக்கு சார். அதாவது 260 360 ரூபா போயிருக்கு. பூண்டு வந்து 300 450 போயிருக்குது. பருப்பு வந்து 15 ரூபா ஒரு கிலோக்கு ஏறி இருக்குது. அரிசி வந்து 8 10 ரூபாய்க்கு மேல. இதெல்லாம் நம்ம விவசாயி இப்ப நீங்க குண்டூர் மார்க்கெட்ல இருந்து அவங்க சொல்லியிருக்காங்க என்னன்னா இந்த முறை கோதாவரி கிருஷ்ணா பெல்ட்லயே கரெக்ட் குண்டூர் தான் இந்த உலக இந்தியாவிலேயே பெரிய. பெருமாள் அடுத்த சுற்றுக்குள்ளே இதை கொண்டு வரேன்னு நினைக்கிறேன். ஷாம், இப்ப இந்த இடமும் இருக்கு, அமைச்சர் பதில் சொல்றார், இதை ஏன் முன்கூட்டியே செய்யலையான்னு. இப்போ எதிர்கட்சி தலைவர்கள் திரு பழனிசாமி அவர்களே சொல்றாங்க நாங்கள் முன்கூட்டியே இதை ஒதுக்கி 100 கோடி கொடுத்து அதை இது பண்ணோன்னு. கொஞ்சம் தாமதம் இருந்துருச்சா? இப்போ சுப்பிரமணியன் சொல்ற மாதிரி இந்த ஃபினாமினன் ஈரான் யுத்தம்ன்றது நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அதை ஒட்டி பெட்ரோல் டீசல் விலை உயர்வு பார்க்குறோம், வறட்சி நமக்கு தெரியுது, விளைச்சல் நமக்கு எல்லாமே புள்ளி விவரங்கள் இருக்குன்றப்ப கொஞ்சம் முன்னாடி இந்த மெஷர் எடுத்திருக்கலாமா? ஆமா, கொஞ்சம் கரெக்டிவ் மெஷர்ஸ் பண்ணியிருக்கலாமோ? கரெக்ட் தான், தாமதம் இருக்குங்கிறத நானும் அதை உணர்றேன். அரசுக்கு பல அரசியல் நெருக்கடிகள் இருந்ததுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். இந்த அரசு வந்து ஒரு 60 நாளா வந்து ஒரு இயங்குதல்ங்கிற அந்த கோட்பாட்டு கீழே போயிருக்கு. இப்போ ஒரு பெரிய சிக்கல் நம்ம தமிழ்நாடுன்னு இல்லை, இந்தியா முழுவதும் நான் என்ன பார்க்குறேன்னா, அரசு அதிகாரிகள் மேல முத்திரை குத்தப்படுது. இவங்க போன ஆட்சிக்கு வேண்டியவங்க, இவங்க அதுக்கு முந்தின ஆட்சிக்கு வேண்டியவங்க. அப்போ சில நேரங்கள்ல அனுபவம் மிக்க அதிகாரிகள் ஓரங்கட்டப்படும் போது சொல்றதுக்கு ஆள் இல்லாம போயிடும். ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு, எனக்கு ஒரு முத்திரையை குத்துறீங்க, என்னைய மாத்திட்டீங்க, வேற ஒருத்தரை கொண்டு வரீங்க, என்னைய மாதிரி ஈக்குவல் திறமை உள்ளவர் தான். ஆனா அவர் என் துறையை தெரிந்து கொள்வதற்கு நான் 5 வருஷம் எடுத்துக்கிட்டேன், அவர் வந்து 5 மாசம் தான் எடுத்திருப்பாரு. அப்ப அந்த கேப், கம்யூனிகேஷன் கேப் ரொம்ப இயல்பா வருது. இது ஒரு பிரச்சனை. இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நாங்க விற்கிற விலைக்கும் நீங்க சென்னையில கன்சியூம் பண்ற விலைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குங்க. நான் வந்து ஒரு தேங்காய் விலை தான் நான் விற்கிறேன், 25 ரூபா தான் எனக்கு கொள்முதல் விலை தேங்காய். இங்க நீங்க கிலோ கணக்குல வாங்குறீங்க. எங்க ஊர் தேங்காய் நல்ல பருமனான தேங்காய், ஒரு கிலோவுக்கு 2 தேங்காய் கூட நிக்காதுங்க, 1.5 தேங்காய் வேணா நிற்கும். ஆனா நீங்க வந்து கிலோ கணக்குல வாங்கும்போது உங்களோட விலை ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. நான் அதை கண்கூட பார்க்கிறேன். அங்க ஊர் விலையும் ஊர் கொள்முதல் விலையும் இங்க விற்பனை விலையும் நான் கண்கூட பார்க்கிறேன். இது வந்து ஒரு அரசு செய்ய வேண்டிய ஒரு நடவடிக்கை தான். ஆரின் அதர் வேர்ட்ஸ், இடைத்தரகர்களை குறைத்தல். முழுமையா நான் வந்து ட்ரேடை குறைக்கணும், நான் பெருமாள் பண்ணி சொல்றேன், அந்த கருத்தை நான் ஏத்துக்கிறேன். ஒரு அரசு உடனடியா மார்க்கெட்ல தலையிட்டு எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணிட முடியாது. அந்த இடத்துல தான் நம்ம உழவர் சந்தை கான்செப்ட் கொண்டு வந்தோம். அன்பார்ச்சுனேட்லி அதை விட்டுட்டோம். அதை வந்து அவர் நண்பர் அதை சொன்னாரு, உழவர் சந்தை கான்செப்ட் கொண்டு வந்த காலம் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஃபார்மர்ஸ் மார்க்கெட் இன்னைய வரைக்கும் இருக்கு. நீங்க நம்ம கொட்டிவாக்கத்துல எடுத்தீங்கன்னாங்க, நகர்பகுதி இல்லைங்களா, நகர்பகுதிக்கு சென்டர்ல வந்து ஒரு 1.5 ஏக்கர் நிலத்துல விவசாயம் பண்ணி கீரை உட்பட பல பொருட்களை அங்க விளைவிச்சு நீங்க நேரடியா போய் வாங்கிக்கலாம்னு வச்சிருக்காங்க. இப்பவும் அவைலபிளுங்க, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு, விலை வந்து சல்லிஸா இருக்கு, அந்த பகுதி மக்கள் பயன்படுறாங்க. இது மாதிரியான ஃபார்மர்ஸ் மார்க்கெட் வந்து நம்ம கிரியேட் பண்ண தவறிட்டோம். அதான் இதோட உண்மையான சிக்கல். ஒரு கருத்து, இந்த அதிகாரிகளை நியமனத்தினாலலாம் ஒண்ணும் இல்லை. ஏன்னா தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்துக்கு இப்போ வந்து 25,000 கோடி கடன் இருக்கு. இப்போ நிலைமையில தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்துக்கே கடன் இருக்கு. அதிகாரிகள் நியமனம் அதனால வந்து இப்போ திறமையான அதிகாரிகளை வந்து ஏதோ இவங்க ஒரு சார்பா இருக்காங்க அப்படியாப்பட்ட நியமனங்கள்லாம் இல்லை. அதிகாரிகள் தெளிவாக தான் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ரெண்டாவது உயர் அதிகாரிகள் எல்லாரும் பந்தாடல் இருக்கா இல்லையா பெருமாள் மணி? இல்லைங்கய்யா, அந்த பாகுபாடு இல்லையா ஐயா? பந்தாடுதல் இருக்கா இல்லையா? இல்லையா, ரெண்டு ஐயா. திமுக ஐயா ஒரு புது அரசு வந்திருக்கு, உங்களுக்கு தெரியாது இல்ல? திமுக சார்பான அதிகாரிகளும் இன்னைக்கு நல்ல பொசிஷன்ல இருக்காங்க, அதிமுக சார்பான அதிகாரிகளும் இருக்காங்கல்ல.
தமிழக அரசு அதிகாரிகள் தானே. அதாங்கய்யா. பெருமாள்மணி இல்ல அவங்க இவ்வளவு நாள் அப்படிதானே இருந்தாங்க. பெருமாள்மணி இந்த அரசு வந்தா இந்த அரசுக்கு விசுவாசமா அது இது புது அரசு இல்ல ஐயா. நீங்க வந்து ஐயா அந்த பாகுபாடு இல்லங்கிற இல்ல அதிகாரிகள் நியமனத்துல பாகுபாடு இல்ல இல்ல. நீங்க உங்களுக்கு உதாரணம் வேணும். அவர் சொன்னதுல வேறொரு தன்மை இருக்கு. யார் மாற்றப்படுகிறார்கள், யாருக்கு முன்வரிசைக்கு கொண்டு வரப்படுறாங்கிறதெல்லாம் பெரிய அரசியல். அதை நம்ம தள்ளிடுவோம். அதுல ஒரு விஷயம் ஷியாம் அவர்கள் சொன்னது, இப்ப ஏன் இது 3 மாசத்துக்கு முன்னாடியே இப்படி ஒரு முன்முடிவு, ஒரு எச்சரிக்கையோடு எடுத்திருக்கலான்றப்பதான் ஷியாம் அவர்கள் சொல்றாங்க. இந்த மாற்றல் இருக்கு இல்லையா, அனுபவம் வாய்ந்தவர் வந்து ஓகே, அந்த இடத்துல அவர் சைலண்ட் ஆயிட்டாரு, அரசுக்கு சரியான ஆலோசனை போகல. நீங்க ரொம்ப கரெக்டா பின் பாயிண்ட் பண்றீங்க. அது ஒரு இதுவே இல்ல. ஏன்னா ஒரு நிர்வாகத்துக்குள்ள 2 விதமான அதிகாரிகள் இருப்பாங்க. இல்ல இல்ல ஐயா, சூப்பர்வைசரி ரோல்ல இருக்கிறது தான் IAS இருப்பாங்க. நீங்க அந்த துறை சார்ந்த அலுவலர்கள் அவங்க தானே. இப்ப நீங்க ஹார்டிகல்ச்சர் எடுத்துக்கங்க, அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கங்க, இல்ல நீங்க ஒரே ஒரு சிவில் சப்ளைஸ் எடுத்துக்கங்க, அந்த துறை சார்ந்த அதிகாரிகளை நீங்க வேற டிபார்ட்மென்ட்க்கு எப்படி போட முடியும்? இல்ல இப்ப கலையரசன் அது அப்படி மாத்த முடியாது. ஒரு பாயிண்ட்ல கீழ இருக்கிற அதிகாரிகளை எப்படி மாத்த முடியும்? அந்த துறையில வந்து இப்ப நீங்க ஒவ்வொரு கேடரா தாண்டி பெருமாள்மணி, நம்ம இந்த மாதிரியான விவாதங்கள்ல இருக்கிற விஷயங்கள் ஒரு கூடுதல் தகவலை நம்ம அரசின் காதுகளுக்கு கொண்டு போறோம். இப்ப சுப்பிரமணியன் தொட்டார் தான் கலையரசன் அவர்கள்ட்ட கேட்கறது, இதை இன்னும் கூட செஞ்சிருக்கலாம். அமைச்சர் சொல்றாங்க, ஷியாமே அதை வரவேற்கிறார், எந்த அரசியல் இதெல்லாம் இல்லாம நாங்க இதை முன்கூட்டியே செஞ்சிருக்கலாமே நம்ம வாங்கி. அதுதானே சுப்பிரமணியன் கேட்டது. இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இதுல அந்த தாமதம் இருக்குன்றது நம்ம ஏத்துக்க தான் செய்யணும். ஏன் அதை நான் சொல்றேன்னா, ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இந்தியாவிலே, அதை நான் திருப்பி சொல்றேன், இந்தியாவிலே கடந்த ஒரு 60 ஆண்டுகள்ல ஒரு 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 கிரேட் இன்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரக்சர், இந்த ஒரு பொது விநியோக திட்டம்ன்றது இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு அமைப்பு உருவாக்கி வச்சிருக்கிறது இங்கே தமிழ்நாட்டில். அது வந்து அதை குறிப்பாக சொன்னால் ஒரு IAS ஆஃபீஸர் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணலாம். வெங்கட்ராமன் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து சிங்கிள் ஹேண்டடாக இதை பண்ணார். இது வந்து ஒரு சார் சொன்ன மாதிரி திமுக ஒரு படி நிச்சயம் 3 படி லட்சியம்ன்றதுல இருந்து பிறகு எம்ஜிஆர் வந்தார், ஜெயலலிதா வந்தாங்க, கலைஞர் வந்தார். அது தொடர்ச்சியாக அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கி வச்சிருக்காங்க. அது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு ரொம்ப வெல் ரெகுலேட்டட் ஸ்ட்ரக்சர். இன்னும் சொல்ல லீக்கேஜஸ் கூட பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியா லெவலில் ஒரு லீக்கேஜஸ் சொன்னோம்னா, இந்த நியாயவிலை கடையில இருந்து பீகாரெல்லாம் 70% கிடைக்க வேண்டிய பொருள் வந்து பிளாக்ல போயிடும். தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு கோஆபரேட்டிவ் இன்ஸ்டிடியூஷனை வச்சு, ஒரு ப்ராப்பர் இன்ஸ்டிடியூஷனல் செட்டப் வச்சு, அது எல்லா மக்களுக்கும், எல்லா ஒரு ரிமோட்ல இருக்க வில்லேஜஸ் கூட கிடைக்கிற அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கி வச்சிருக்கோம். அதுக்கான ஒரு மெக்கானிசம் இருக்கு. இப்போ அந்த மெக்கானிசம் இருக்கும் பொழுது இதை ஏன் நம்ம வந்து கண்காணிக்க முடியல, இது ஏன் ப்ரெடிக்ட் பண்ண முடியல, இது ஏன் நம்ம இது தாமதமாச்சு அப்படின்றது ஒரு கேள்வி, நியாயமான கேள்வி. இதுல யாரும் பொலிட்டீஷியன் இல்ல, ஆனா நம்ம பிரச்சனையை அட்ரஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு பெரும்பான்மை. அதுதான் இந்த மாதிரியான விவாதங்கள்ல இப்ப அரசியல் கட்சிகள்லாம் அவங்க தங்களை டிஃபெண்ட் பண்ணிட்டு போயிட்டே அவங்களுக்கு இன்னொரு விஷயம். அப்போ இந்த கேள்விக்கு நம்ம விட காணணும்ல, ஏன் இந்த தாமதம், இதை சரி செஞ்சிருக்கலான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல பெரும்பான்மை. அங்க மிஸ் பண்ணிட்டாங்களா, எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல இப்போ ஐயாக்கு தெரியாது இல்ல, ஒரு அரசு எப்போ சந்தையை வந்து டிஸ்டர்ப் பண்ணும், ஒரு அரசு எப்போ வந்து கொள்முதலை அதிகப்படுத்தும் அப்படிங்கறதெல்லாம் முறைப்படுத்தப்பட்ட தமிழ்நாடு அரசு தாங்க ஐயா. ஐயா ஒரு ஊகத்தின் அடிப்படையில போய் ஒரு சந்தையை ஒரு அரசு போய் டிஸ்டர்ப் பண்ண முடியாது இல்லீங்களா? அப்போ நான் என்ன சொல்றேன், விலைவாசி உயர்வு சார், விலைவாசி உயர்வு there is a jump. நீங்க அதுல கிராஜுவலா இல்ல, நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க என்னன்னா கிராஜுவலா இருக்கின்ற ஒரு அனுமானத்திலே பேசுறீங்க, ஆனா விலைவாசி வந்து ஜம்ப் ஆகுது. நல்ல இவருக்கு இந்த டிஃபரன்ஸ் தெரியும். இது கொஞ்சம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். ஒன்னு வந்து அந்த கிராஜுவலா இருக்கிற விஷயமும் இருக்கு. இப்ப பாம் ஆயில் எடுத்துக்கோங்க. பாம் ஆயில்ன்றது வந்து ஈரானத்துல இருந்து இப்ப நம்ம வந்து 70% ஆஃப் நம்முடைய எடிபிள் ஆயில் அதுன்றது இம்போர்ட் பண்ணப்படுது, நம்ம இறக்குமதி பண்றோம். அப்ப அந்த இறக்குமதி டிஸ்டர்ப் ஆயிருக்கு, அது நமக்கு தெரியும். அப்படின்றது அதை நம்ம கொஞ்சம் முன்கூட்டியே அதை வந்து நம்ம பார்த்துருக்கலாம். சுப்பிரமணியன் சார், எனக்கு ஒண்ணு எல்லா அமைச்சர்கள் மேலேயும் மதிப்பு மரியாதைலாம் உண்டு. எனக்கு இந்த ஐயா சொன்ன மாதிரி இந்த வெங்கட்ராமன் அவர்களே வந்து அவர் நிதித்துறை சார்ந்தவர், அதாவது நிதித்துறை சார்ந்த படிப்பு படித்ததுனால அவரை வந்து நிதி அமைச்சராகவும், மரியவில்சன் ஐயா அவர்கள் வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் பேக்ரவுண்ட் இருக்கனால கல்வி அமைச்சராக ஆக்கியிருக்கலாமோன்னு என்னோட இது கருத்து. ஸோ அதன் மூலமாக இன்னும் கொஞ்சம் வந்து இவங்களால ப்ரோஆக்டிவாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்க முடியுமோன்றது என்னோட. தமிழ்நாடு மாதிரியான ஒரு ஸ்டேட்ல நீங்க அமைச்சர்கள் யார், இப்ப ஜெயலலிதா அவர்கள் எந்த அனுபவம் இல்ல, ஒரே ஒரு புரிதலுக்காக யாரை வேணாலும் கொண்டு வந்துருவாங்க. ஆனா அதுக்கு பின்னால் இருக்கிற இந்த பியூரோகிரசி, அந்த செட்டப் இருக்கு, அந்த அனுபவம் இருக்குல்ல, இருந்தாலும் அந்த அனுபவத்துல ஏன் தாமதம் வந்ததா? அந்த தாமதமும் இருக்கிறது.
அந்த தாமத்தை காட்டிலும் வந்து இவர் ஒரு கைடிங் ஃபோர்ஸா இருந்து, ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு ஃபினான்ஷியல் அனாலிஸ்ட் வந்து ஒரு நம்பர் எப்படி பார்க்கறான்னு போது இருக்கு, ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர் எப்படி வந்து இல்ல ஒரு துறையை நிர்வகிக்கிறதுக்கும் அந்த பின்புலமா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா வேற பின்புலத்தோட வந்து சரி, ஒரு பிரேக் எடுத்துட்டு பேசலாமா? விவாதத்தை இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டம் நகர்த்தலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த விலைவாசி அப்படின்றது வந்து சமையலறையிலிருந்து சர்வதேச அரசியல் வரைக்கும் தொடர்புடையதா மாறி இருக்கு. கடுமையான யுத்தம் ஒரு பக்கம் நடந்துட்டே இருக்கு. பெட்ரோல் டீசல் விலைவாசின்றது. இன்னொன்று சூழலியல் சார்ந்த பொருளாதாரம், அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இடைத்தரகர்கள், பதுக்கல்ன்ற விஷயம்லாம் இருக்கு. இப்போ நீங்கள் சொன்ன அந்த ஒரு விஷயம், இப்போ உழவர் சந்தைன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. எப்படி இதை கையாளணும்? ஏன்னா நமக்கு தெரியுது வறட்சி இருக்க போது, இன்னும் விலைவாசி உயர்வு எப்படி வேணாலும் போகலான்ற போக்குகள்லாம் இருக்கிறப்ப நம்ம என்ன செய்யணும்? குறிப்பாக தமிழ்நாடு அரசு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? சர்வதேச சந்தையா இருந்தாலும் சமையலறையில் தான் சார் எல்லா பாலிடிக்ஸும் வருது இல்லைங்களா? விலைவாசி உயர்வுன்னு நம்ம சொல்றது எது? நம்மளோட கிச்சன் பட்ஜெட்டை வந்து பிஞ்ச் பண்ணும்போது தான் அது நமக்கு உணருது. ஆக எல்லாமே வேளாண்மை சம்பந்தப்பட்ட பொருட்களோட விலைவாசி உயர்வு தான். அப்போ நம்ம என்ன பண்றோம்? விவசாயத்தை குளோரிஃபை பண்றோம். விவசாயி தான் முதுகெலும்பு. பரந்தூர் ஏர்போர்ட்டை நம்ம கேன்சல் பண்ணோம், விவசாயிக்கு நன்மை செய்யறதுக்காக கேன்சல் பண்றோம், இப்படிதான் நம்ம சொல்றோம். ஆனா அதை டிக்னிஃபை பண்ணியிருக்கோமா? என்னைக்காவது விவசாயத்துக்கு வந்து லாபம் கிடைக்கணும், விவசாயிக்கு வருமானம் வரணும்னு என்னைக்காவது நம்ம முயற்சி பண்ணியிருக்கோமா? 1966 அக்ரிகல்ச்சர் காலேஜ் சேர்ந்ததுல இருந்து இப்படிதான். இதேதான், விவசாயி நல்லவன், விவசாயி மண்ணிலே முத்தெடுக்க பாடுபடும், பிறர் வாழ பாடுபடும் விவசாயி. பிறர் வாழத்தான் விவசாயி பாடுபடணுமா? அவன் வாழ்றதுக்கு பாடுபட வேண்டாமா? கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி, எதுக்கு கடவுள் என்னும் முதலாளி எங்களை கண்டெடுக்கணும்? இந்த கேள்விக்கு விட எந்த அரசும் செய்யல. அதான் உண்மை. இப்ப நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட ஒரு உதாரணம், ஒரு அர்பன் ஏரியால ஒருத்தர் ஃபார்ம் வச்சு 1.5 ஏக்கர் 1.25 ஏக்கர் இருக்கு சார். நான் போய் அசந்துட்டேன். கழனியின் பேரு கொடிவாக்கத்துல. இந்த மாதிரி அர்பன் பாக்கெட்ஸ் இருக்கு. அதுல வந்து நம்ம விவசாயத்தை தொழில் முனைவோரா செஞ்சோம் அப்படின்னா நம்ம ஊக்குவிக்கிறது இல்ல. அந்த இடத்துலதான் இந்த ஸ்மால் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பெறுதுன்னு நான் நினைச்சேன். அது கலைஞர் காலத்துல கொண்டு வந்த ஸ்கீம், நல்ல ஸ்கீம் அது. ஆனா ஃபர்தரா நம்ம கன்டினியூ பண்ண மாட்டேன்றோம். என்னன்னா அரசுகள் வருது போகுது, ஆனா திட்டங்கள் மாறக்கூடாது அப்படின்னு நமக்கு சிந்தனை இல்ல. இது ஒரு மாபெரும் ரீசன். இதை வந்து நம்ம தாண்டணும். இப்படியான தாண்டுதல முயற்சி எடுத்தா ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுல வைக்கலாம். அதாவது முழுமையான விலைவாசி உயர்வை நீங்க அப்படியே ஒரு அரசு வந்த உடனே ரத்து பண்ணிரும் அப்படிலாம் நான் எதிர்பார்க்கல. மக்களுக்கு வாங்குற சக்தியும் உயர்த்தணும், பொருட்களும் வந்து ஒரு இடர்பாடு இல்லாம கிடைக்கணும். இப்படியான ட்வின் நோக்கம் வேணும். கலையரசன், இப்போ பொது விநியோக திட்ட முறைன்றது நீங்க சொன்ன மாதிரி அன்னைக்கு இருந்த கிரைசிஸ் இந்தியாவுக்கே முன்னுதாரண திட்டமாக இருந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டோம். இன்னைக்கு சூழல் மாறி இருக்குல்ல. இனி ஏன்னா சர்வதேசம் இப்படிதான் இருக்க போகுது. மத்திய அரசின் நிலைப்பாடு, மத்திய அரசுக்கும் பொறுப்பு இருக்கு, பெரும்பான்மையான பொறுப்புகள் இருக்கு. இது எப்படி ஒரு மாநில அரசா கையாளணும்னு இல்ல, இதுல வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு தான். மாநில அரசுக்கு பொறுப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அதாவது மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்பொழுது நமக்கு வந்து ஏற்கனவே இங்க ஒரு பொது விநியோக திட்டத்தை படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் வரும். நம்மளால கண்காணிக்க முன்கூட்டியே இது பண்ண முடியும், ஆன்டிசிபேட் பண்ண முடியும். நீங்க இந்த போர் நடக்கிறது வந்து உலக அளவில் கடந்த ஒரு 10 ஆண்டுகளா இது ஒரு அன்சர்டனிட்டி, குளோபல் அன்சர்டனிட்டின்னு சொல்ல முடியும். உக்ரைன் வார் நடந்துச்சு, இப்போ ஈரான் வார், அதுக்கப்புறமா இன்னும் ட்ரம்ப்புடைய இதெல்லாம் பார்த்தோம்னா இது வந்து இப்போதைக்கு இது தீர போற பிரச்சனை கிடையாது. அப்போ இந்த குளோபல் சப்ளை செயின் சொல்றது வந்து கண்டிப்பா தடைபட்டு இருக்கு. இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா சக்கரையுடைய குளோபல் லெவல் விலை அப்படின்னு சொன்னோம்னா ஒரு டன்னுக்கு $470 இருந்துச்சு. இன்னைக்கு வந்து $550 கூடி இருக்கு உலக அளவில். ஓகே. ஸோ அப்போ அந்த சப்ளை பிரச்சனை பாமாயிலுக்கு இது இருக்கும். எந்தெந்த பொருள்லாம் நம்ம வந்து இறக்குமதி செய்யறோமோ அந்தந்த பொருளுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு. நம்மளால ஒரு அனுமானம் இது பண்ண முடியும், ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ரெண்டாவது, நீங்க சொன்ன மாதிரி சூழலியல் பிரச்சனை, அது வந்து எக்ஸ்ட்ரீம் வெதர்ஸ், அது நீங்க ஃப்ளட்டா இருந்தாலும் சரி, டிராஃப்டா இருந்தாலும் சரி, அது இருக்க போகுது. அப்ப இந்த ரெண்டு வந்து நம்ம கண்ட்ரோல்ல இல்ல, இதுக்கு மாநில அரசுக்கு கண்ட்ரோலுக்கு வெளியில இருக்கு. மத்திய அரசு கொஞ்சம் அதை நெகோஷியேட் பண்ணலாம், அவங்க கிட்ட பேசலாம், இது பண்ணலாம், ட்ரேட்ல கொஞ்சம் பாலிசிஸ்ல கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வரலாம். மாநில அரசு என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்மகிட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சரை வந்து பொது விநியோக திட்டம் அல்லது இந்த இன்டர்மீடியேட்ஸ், நீங்க சொன்ன மாதிரி உழவர் சந்தை, அந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஏற்கனவே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதை ரீவிசிட் பண்ணலாம். இது எவ்வளவு, இது வந்து முதல் முறையா நம்ம பார்க்கல, பல டைம்ல இது வந்து நடந்திருக்கு. அதில் பல சீஃப் மினிஸ்டர் கலைஞர் பண்ணியிருக்காரு, எம்ஜிஆர் பண்ணியிருக்காரு. அதை கொஞ்சம் நம்ம அந்த பாடங்களை நம்ம கத்துக்கிட்டு இதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கலாம். அதுக்கான நமக்கு செட்டப் இருக்கு. இது வந்து நம்ம புதுசா எதுவுமே பண்ண தேவையில்லை. we don't want to reinvent the wheel. நம்மகிட்ட ஏற்கனவே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குங்க. அந்த ஸ்ட்ரக்சரை இவங்க பயன்படுத்தி இதுக்கான இன்டர்வென்ஷனை
சரியான நேரத்தில். ஏன்னா இது சாதாரண மக்கள் ரொம்ப பாதிக்கப்படும். அதான் கலையரசு சொல்ற பட்ஜெட் உங்களுக்கு டபுள் ஆகுதுன்னா நில குலைஞ்சு போயிடும். அந்த இடத்தில் தான் அரசோட ஷியாமையாக தெரியாது இல்லை, இந்தியா முழுக்க போயிருக்காங்க. லூதியானா மார்க்கெட்டுக்குள்ள இப்போ இந்த விளை பொருட்கள் இருக்குல்ல, அது சீசனலா தான் விளையும். இப்போ எல்லாமே நம்ம ப்ராசஸ்டு ஃபுட் வேற. இப்போ வந்து பாமாயில் வந்து மலேசியால இருந்து வருதுன்னா அங்க உற்பத்தி ஆகி ப்ராசஸ் ஆகி இம்போர்ட் ஆகி வருது, அதை நீங்க கணக்கு போட்டுற முடியும். இப்ப ஷேமையா இந்தியா முழுக்க அவங்க ஆரம்ப காலத்துல இருந்து போயிருக்காங்க. லூதியானா மார்க்கெட்டுக்கு வந்தாதான் லூதியானா மார்க்கெட்ல தான் நீங்க மதிப்பிட முடியும் இந்த வருஷம் கோதுமை விளைச்சல் எவ்வளவுன்னு. குண்டூர் மார்க்கெட்ல தான் மதிப்பிட முடியும் இந்த வருஷம் மிளகாய் எவ்வளவுன்னு. இருங்க சொல்றேன். இப்ப என்ன பிரச்சனைனா, அரசு ஒரு மதிப்பீடு வச்சிருக்கு, ஆனா இந்த விளை பொருட்களுக்குன்னு ஒரு தன்மை இருக்குல்ல, உணவுப் பொருட்களுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு. இப்போ மகாராஷ்டிரால ஆனியனும் சுகர் கேனும் பெரிய அளவில் விளையுது. திடீர்னு மகாராஷ்டிராக்குள்ள இருக்கிற புனேக்கு பக்கத்துல பெரிய மார்க்கெட் இருக்கு, ஆனியன் மார்க்கெட். ஏன் திடீர்னு வந்து அவங்களே ஏற்றுமதி இறக்குமதி எல்லோ ஆனியன், ஒயிட் ஆனியன், இந்த ஆனியன், ஏன் இந்த உணவுப் பொருட்கள்ல இந்த பிரச்சனை நீடிச்சுக்கிட்டே இருக்கு? நீங்க சொல்வது வந்து அன்பிரடிக்டபிளா இருக்கு சார். உணவுப் பொருட்கள் விளைந்து தொலைநோக்கு திட்டத்தோட சார் உணவுப் பொருட்கள் விளைந்து சந்தைக்கு எப்படி வருதுன்னு ஒரு தன்மை இருக்குல்ல, அதை நீங்க ஒரு விவசாயியா பாருங்க. இப்போ ஒரு தக்காளியை ஏன் ஒரு விவசாயி கொண்டு இல்ல ஒரு தக்காளி, நான் என்ன கேக்குறேன், ஒரு அரசுக்கு இவ்வளவு சொல்றீங்கல்ல, ஒரு தக்காளியை ஏன் விளைஞ்ச தக்காளியை கொண்டு ஒருத்தங்க கொண்டு ரோட்ல கொட்டுறாப்ல? சார் இந்த சந்தையும் உற்பத்தியும் நீங்க எவ்வளவுதான் கணக்கு போட்டாலும் அது சந்தைக்கு வந்த பிறகு நீங்க மதிப்பிட முடியும். சில இடத்துல எல்லாத்தையும் எப்படி பிரெடிக்ட் பண்ணுவீங்க? நீங்க யூகிக்கவே முடியாத தன்மையில தான் இன்டர்வென்ஷன் இருக்கு. டெக்னாலஜிக்கல் அப்கிரேஷன் புரிஞ்சுக்கணும். டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, தேர்ஸ் a ரியல் டைம் மானிட்டரேஷன் ஒன்று இருக்கு. அதாவது ஒவ்வொரு இடத்துல இருந்து ஃப்ளோ ஆஃப் இது இருக்கு இல்லையா, ஒரு பொருள் ஒரு இடத்துல மூவ் ஆகுது இல்லையா, அது வந்து அதனுடைய பிரைஸ் என்ன, இன்னைக்கு விலை என்ன, இன்னைக்கு எவ்வளவு உற்பத்தி எவ்வளவு பொருள் வந்துச்சு போச்சு அப்படின்றதுக்கான ரியல் டைம் பிரைஸ் இது வெப்சைட்லயே இருக்கு, கவர்மெண்ட் வெப்சைட்லயே, மத்திய அரசு வெப்சைட். டெக்னாலஜி அப்கிரேட் ரியல் டைம் பிரச்சனை ஏன் வருதுங்கறதையும் ஐயா விளக்கணும். ஏன் ஆனியன் வியாபாரிகள் போராடுறாங்க, ஏன் திடீர்னு வந்து மிளகாய் வியாபாரிகள் போராடுறாங்க? அப்ப அந்த போராட்டமே இருந்திருக்க கூடாது சார். இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி ரியல் டைமா எல்லாத்தையும் பண்ணிட்டோம்னா மத்திய அரசு தன்னுடைய பாலிசி எல்லாம் உடனே மாத்திர முடியும். சுப்ரமணியா, பட் ஏன் இந்த போராட்டம் இருக்கு? சுப்ரமணி, நான் நேற்று நடந்த உண்மையான எக்ஸாம்பிள் என்னோட வாழ்க்கையில சொல்றேன். நான் மணப்பாக்கத்தில் இருக்கிறேன். தேங்காய் 50 ரூபாய்க்கு வாங்கினாங்க வீட்டில். நான் மதியானம் வெஸ்ட் மாம்பலத்துக்கு போறேன், அங்க தேங்காய் பார்க்கறேன் 22 ரூபாய். 22 ரூபாய். ஓகே. ஸோ இடைத்தரகர்கள் இருக்கிறார்கள். எனக்கு சந்தோஷம். 50 ரூபாய் வந்து நேராக விவசாயிக்கு போயிட்டு வச்சுக்கோங்க. நம்ம எல்லாம் சொல்றோம் விவசாய பொருள் விலை உயர்ந்துட்டுன்றோம். நம்ம இப்போ விவசாய பொருளை விற்கிற விவசாயிக்கு பணம் போகணும் இல்ல? சரி, இல்ல வெஸ்ட் மாம்பலத்தை வச்சே நான் சொல்றேன் சார். வெஸ்ட் மாம்பலத்துல நிறைய வெஜிடபிள்ஸ் வெரைட்டி கிடைக்கும். நீங்க வெஸ்ட் மாம்பலத்துல கிடைக்கிற வெஜிடபிள் வெரைட்டியும் இருங்க நான் சொல்லிடுறேன். வெஸ்ட் மாம்பலத்து இதான் சந்தைங்கிறது. வெஸ்ட் மாம்பலத்துல கிடைக்கிற வெஜிடபிள் வெரைட்டியும் மயிலாப்பூர்ல கிடைக்கிற வெஜிடபிள் வெரைட்டியும் நிறைய இருக்கும். ஆனா அது மணப்பாக்கத்துக்கு வராது. ஏன்னா இங்க கன்சியூமர் பேஸ் வேற, அங்க கன்சியூமர் பேஸ் வேற. சார் வடுமாங்கா வந்து வெஸ்ட் மாம்பலத்துல கிடைக்கும் சார், மயிலாப்பூர்ல கிடைக்கும், மணப்பாக்கத்துல கிடைக்குமா சார்? இதுதான் உணவுப் பொருள்ல இருக்கிற சிக்கல். தக்காளி அப்போ இந்த சிக்கல் வந்து அரசாங்கங்களால இல்ல சார், இந்த சந்தையில ரோல் ப்ளே பண்ணும் சார். இல்ல, இதுக்கு தான் சொல்றேன். சந்தைப்படுத்துவதற்காக மத்திய அரசாங்கம் வந்து உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம்னு ஒன்னு கொண்டு வந்திருக்காங்க. 8 வருஷம் ஆயிடுச்சு. 10,000 FPOs மேல இது பண்ணிட்டாங்க. இது வந்து அந்தந்த மாநில அரசாங்கங்கள் அதை எடுத்துக்கொண்டு உழவர்களை வந்து ஒன்றிணைத்து அவங்க வந்து கன்சால்டேட் பண்ணுவாங்க. ஒரு 5 ஏக்கர் இல்ல 2 ஏக்கர் சிறு குறு விவசாயிகள் இருக்காங்க பாத்தீங்களா, அவர்கள் எல்லாம் சேர்த்து ஒரு 10,000 ஏக்கர் இருக்கிற மாதிரி ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அவங்களுக்கு கன்சால்டேட்டட் இன்புட்ஸை கொடுக்கணும். ரா மெட்டீரியல்ஸ் கொடுத்து, யூரியா, இந்த உரங்களை கொடுத்து அவர்களிருந்து விளைபொருட்களை வாங்கி நல்ல விலையை வித்து, உங்களுக்கு தான் ஐயா சொல்ற மாதிரி பிடிஎஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குதுல்ல, அதன் மூலமா விற்கலாமே நம்ம. அதுதான் இல்ல மிக முக்கியமா. இன்னொன்னு, இங்க பொருட்கள் வந்து மடைமாற்றம் செய்யப்படுகின்றன. குறிப்பா சர்க்கரையில எத்தனால், அதாவது சுகர் கேன் வருகின்ற எத்தனால வந்து எத்தனை மதுபான ஆலைகளுக்கு தமிழ்நாட்டில் போகுதுன்னு பாருங்க. 40% மேல போகுது. பேசலாம். இந்த மாதிரி இடத்துல தான் அரசு சில நேரங்களில் துரித நடவடிக்கை எடுப்பாங்க. எதெல்லாம் கட் பண்ணி அத்தியாவசியமா மக்களுக்கு போறது தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க. ஷியாம், நிறைவு சுற்று சம்மரைஸ் பண்ணி சொல்லலாம். அது வந்து ஒரு பெரிய ஆலோசனையாகவும் இருக்கலாம், விமர்சனமாக கூட இருக்கலாம். ரத்தினமா சுருக்கமா சொல்லுங்க. இப்போ மணி சொன்னதே நான் சொல்லி அதே இந்த சுற்றுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் உணவுப் பொருள்கள், இன்னொரு பக்கம் சந்தை பொருளாதாரம் இருக்கு. அதை பத்தியே நிறைய பேசணும். மக்கள்கிட்ட போறப்பதான் சில இடங்கள்ல இன்டர்மீடியட் வேலையை வந்து ஒரு அரசு பார்க்க வேண்டிய இடம். இந்த மாதிரி அசாதாரண சூழல்ல இந்த இடத்துல நிறைவா நீங்க தீர்வுனா என்ன சொல்வீங்க சுருக்கமா? பெருமாள்மணி சொல்ற சில விஷயங்கள் நான் அப்படியே ஏத்துக்கிறேங்க. ஆனா சுப்பிரமணிய சார் சொல்றது இருக்கு இல்லைங்களா, FPO, அதை நான் பிராக்டிகலா பாக்குறேன். நம்ம மொத்தமே 165 தான் ஸ்டேட் ஸ்பான்சர்டு. 10,000 வந்து ஆல் இண்டியா லெவலு. நமக்கு 1500 டார்கெட். அதை நம்ம அச்சீவ் பண்ணல. அது போன அரசா இருந்தாலும் சரிதான், இந்த அரசா இருந்தாலும் சரிதான்.
அதை நம்ம முயற்சி பண்ணலாம். அது போக ஒரு மாஸ் லீடர்னா யாரு? கிரைசிஸ்ல இருக்கும்போது ஆப்பர்ச்சுனிட்டி கண்டுபிடிப்பவர் தானே மாஸ் லீடர். ஆமா. அப்படின்னா மாஸ் லீடர் அவரு வாழ்க்கையை உதாரணமா மாத்தினார்னா, இப்ப உதாரணமா எளிமையான அரசியல், மக்கள் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. மினிமலிஸ்ட் அப்ரோச், மக்கள் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. எப்ப ஒரு தலைவன் பின்னால் மக்கள் திரள்கிறாரோ அவங்க தான் உண்மையான மாஸ் லீடர். ஓகே, கலையரசன் சுருக்கமா இதுக்கு அரசுக்கு நம்ம மாநில அரசுகிட்டே சில லிவர்ஸ் இருக்கு, பாலிசி ஆப்ஷன்ஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஒன்னு மானிட்டர் பண்றது. இப்போ அவர் சார் சொன்ன மாதிரி ஒரு 100 கோடி இப்போ ஒரு எதிர்கட்சி தலைவர் சொன்னாருங்கன்னா அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதை அவங்க மானிட்டர் பண்ண முடியும். ஒன்னு. ரெண்டாவது நம்மகிட்ட ஒரு ஆக்ட் இருக்கு, ஒரு கமோடிட்டி எசென்ஷியல் கமோடிட்டி ஆக்ட் இருக்கு. அது என்னன்னா எவ்வளவு பொருட்கள் ஒருத்தர் பதுக்க முடியும், அதை எப்படி இது பண்றது, அதை நம்ம பண்ண முடியும். அடுத்து பிடிஎஸ்னு ஒரு சிஸ்டம் இருக்கு, நம்ம பொது விநியோகம் இருக்கு, அதை வச்சு நம்ம கண்டிப்பா பண்ண முடியும். இந்தியன் அக்ரிகல்ச்சர் இஸ் a gambling against monsoon அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் எந்த ஒரு அரசுமே விவசாயிகளுக்கும் பொருட்களை வாங்குகிறவர்களுக்கும் இடையில ஒரு பேலன்ஸை பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணும். நிச்சயமா இந்த அரசு மிக தரமான பொருட்களை மக்கள் கிடைப்பதை நிச்சயமாக உறுதி செய்யும். விலை குறைந்து மாவட்டந்தோறும் ஒரு அமைச்சர்கள் நியமிச்சிருக்காங்க கண்காணிக்கிறதுக்காக. அவர்கள்ட்ட இந்த ஒரு டாஸ்கை கொடுத்து கண்டிப்பாக இந்த இடைத்தரகர்களை இந்த இதுல விளக்க வேண்டும். ஏன்னா இடைத்தரகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆக்சுவலா. அதனால நம்மளே கண்கூடா பார்த்துருக்கிறோம். அதை தாண்டி இந்த எஃபிஓ, அந்த எஃபிஓ எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளவு குறைவாக இருக்கிறதோ அவங்களுக்கு கொஞ்சம் அவேர்னஸை கொண்டு கன்சால்டேட் பண்ணாங்கன்னா நல்ல விலை அவர்களுக்கு கிடைக்கும். மிக்க நன்றி. விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்பட்டது